ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு 500 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆஃபீஸர் லெவலில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 80,000க்கு மேலே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தோன்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு வேரியஸ் பிரான்ச்சஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து கிரெடிட் கேட்டகரியும் அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து ஐடி கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 20 மே தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 48,480 வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் ஹேண்ட் சேலரி உங்களுக்கு வந்து 70,000 80,000க்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டுக்கும் 250 வேகன்சி, ஐடிக்கும் வந்து பாருங்கள் 250 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து உங்களுக்கு 500 வேகன்சியோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 20 மேக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் மேனேஜரில் கிரெடிட் கேட்டகரிக்கு வந்து மினிமம் 22 மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் கிராஜுவேட் டிகிரி எனி டிசிப்ளின் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிஏ இல்லைனா சிஎம்ஏ இல்லைனா ஐசிடபிள்யூஏ சிஎஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் ரெகுலரில் வந்து எம்பிஏ எம்எம்எஸ் பிஜிடிஎம் பிஜிடிபிஎம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். டிசைரபிள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா முன்னுரிமை தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. எசென்சியல் இருந்தால் தான் வந்து கம்பல்சரி உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு. அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஐடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சேம் ஏஜ் லிமிட் தான். இதுக்கு வந்து நீங்கள் பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி ஐடி எம்எஸ்சி எம்டெக் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்டெக் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேட் படி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்டியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்குது. அது வந்து கம்பல்சரியாக வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே கம்பல்சரி பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து. ஸோ கம்பல்சரியாக உங்களுக்கு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ ஆனால் இனிஷியலாக வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2ல் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இங்கிலீஷ் ஹிந்திலேயே நீங்கள் வந்து கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் செலக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 3 சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதில் நியர்பை இருக்கக்கூடிய லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் இன்டர்வியூ வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் சப்மிட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ டைமில். ஸோ அதே மாதிரி வந்து ஹவு டு அப்ளைல வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ காமனாக நீங்கள் பேங்கிங் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கு ₹177 ஃபீஸு. அதே அதர் கேட்டகரியாக இருந்தால் ₹1180 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா.comனு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.